ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நட்டு ஷிபனில் உள்ள எபிசோட் 424 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்து வீடியோக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோடுல நருட்டோ சும்மா கேத்தா திரும்பி நின்னான்ல. ஆனா அந்த சமயத்துல மைட்டிகாயை பாக்குறப்ப வந்துட்டு மாதரா எப்படா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஹார்ட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க சக்கராவோட லெவல் கம்மியாயிட்டே வந்துச்சு, திடீர்னு பார்த்து அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா அதே மாதிரி மாதராக்கு இன்னொரு டவுட், இந்த ஒபிட்டோ என்ன பண்ணி இந்த நருட்டோ இந்த இடத்துல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயத்துல நருட்டோ செம்ம ஸ்பீடா போயிட்டு மாதராவை ஒரே புட்டி அடிச்சு பறக்க வைப்பான். அண்ட் இந்த இடத்துல அவன் பிளாக் ஸ்பியரை ராடா மாத்தி தடுப்பான். பட் நருட்டோ அந்த பிளாக் ஸ்பியர், அதாவது இந்த ராடை தான் பிடிச்சிருப்பான். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இந்த ராடை தொட்டவங்களோட சக்கரா எல்லாத்தையுமே அந்த ராடு உறிஞ்சி எடுத்திருக்கும். பட் நருட்டோட சக்கரா மட்டும் உறிஞ்சி எடுக்காம இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்துகிட்டு நருட்டோ நம்ம சன்கோக்கு இருக்காருல்ல, அவர்கிட்ட இருந்து சக்கராவை கடன் வாங்கி அந்த சக்கரா மூலியமா ஒரு ரசைன் சுருக்கனை போடுவான். அது பார்த்தா லாவா ஸ்டைல்ல இருக்கும். அது பார்க்க கொடூரமாவும் இருக்கும். இதை பார்த்துட்டு மாதராவே தெரிச்சடிச்சு ஓடுவான். அண்ட் போறப்ப நருட்டோ மேல லிம்போ அட்டாக் ட்ரை பண்ணுவான். பட் நம்ம நருட்டோ அசால்ட்டா அதை டேக்கிள் பண்ணிக்குவான். அண்ட் அந்த சமயத்துல ரசைன் சுருக்கன் அப்படியே தூக்கி போடுவான் பாருங்க. அது அப்படியே மாதராவோட வயித்தை கிழிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மரம், அந்த பெரிய மரம் வறந்து கிடந்துச்சு டிவைன் ட்ரீ, அதையுமே அறுத்துக்கிட்டே போகும். அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, நருட்டோ தான் அப்படி பண்ணாதா, வேற லெவல் தருமாறுன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அந்த சமயத்தில் மதராவை காட்டுவானுங்க. அவன் டிவைன் ட்ரீ கூட பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா டிவைன் ட்ரீ என்னை எடுத்துக்கோ, என்னோட பவர்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சாயிற மாதிரி காட்டுவானுங்க. அண்ட் அந்த டைம்ல நருட்டோ மைட்டிகாயை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த சமயத்தை பார்த்தா அதாவது நம்ம மாதரா அந்த மொத்த மரத்தையும் தன்னுள்ள எடுத்துக்கிட்டு இருப்பான். என்னடா இது, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு நினைச்சா இவன் மரத்தையே உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம நருட்டோ மைட்காயை தூக்கிட்டு போய் லீட்டை கூட கொடுப்பான். லீட்டை கொடுத்தக்கப்புறம் இந்த மாதிரி இவருக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, இவரை சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றப்ப லீ யோசிப்பான். ஏன்னா 8th கேட் ஓப்பன் பண்ணா கண்டிப்பா சாவு தானே, நீ எப்படி இப்படி அடிச்சு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம நருட்டோ, நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அதனால கண்டிப்பா ஒரு உயிர் பழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கட் பண்ணிட்டு சாஸ்கியாவை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தா டோபி ராமா மேல குத்தி இருக்க அந்த ராடு எல்லாத்தையும் அசால்ட்டா உருவி எடுப்பான். அண்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாக்குறப்ப அந்த ராடை தொட்டாலே சாக்கடிக்கும். பட் நம்ம சாஸ்கியா அதை அழகா உருவி எடுத்து டோபி ராமாவை காப்பாத்துவான். அண்ட் சாஸ்கே எதுக்கு டோபி ராமாவை காப்பாத்தினா அப்படின்னா, இவனை டெலிபோர்ட் பண்ணணுமா, அதாவது இந்த மொத்த கும்பலையும் டெலிபோர்ட் பண்ணணுமா. பட் நம்ம டோபி ராமா சொல்லிடுவார், என்னால ஒருத்தனை மட்டும் தான் டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சாஸ்கே நான் மட்டுமே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதே மாதிரி காரின் ஹெல்ப் பண்றேன்னு முன்னாடி பட் நம்ம ஒரோச்சி மாறு தான் வேணான்னு சொல்லிடுவான். ஏன்னா நம்மலாம் போயிட்டு கண்டிப்பாக அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ அவன் ஃபுல் பவரோட இருக்கான். அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது டிஸ்அட்வான்டேஜாக கூட போய் தொலையலாம். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போன்ற மாதிரி ஒரோச்சி மாறு சொல்லுவான். கட் பண்ணிட்டு நருட்டோ தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல காரா ஒரு கேள்வி கேட்பான். நீ இந்த வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் கூட ஒரு கப்பு காஃபி சாப்பிட முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, டேய் கண்டிப்பாக சாப்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கிளம்புறான். அண்ட் கிளம்புறப்ப கக்காஷி நருட்டோ பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்படுவார். ஏன்னா ஒபிட்டோ நருட்டோவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா நருட்டோவை காப்பாத்திட்டான்ல, அதனால ரொம்ப பெருமைப்படுவார். பட் ஒபிட்டோ எங்கடா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவன் போராடிக்கிட்டு இருப்பான். அண்ட் சாக்குரா ஒபிட்டோ கிட்ட சில வார்த்தைகள் பேசுவா. இந்த மாதிரி நீங்க எங்களோட நிஞ்சாஸை நிறைய பேர்த்த கொண்டிருக்கீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த இடத்துல வில்லனா இருந்திருக்கீங்க. பட் நருட்டோவை காப்பாத்துறதுனால நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன், என்னதான் நீங்க வில்லனா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சாக்குரா சொல்லுவா. உடனே இந்த இடத்துல ஒபிட்டோ நீ என்னோட எனிமி தான், ஆனா உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெல்ப் கேட்கறதோட அப்படியே கட் பண்ணிட்டு மாதராவை காட்டுறானுங்க. அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அந்த டிவைன் ட்ரீயோட மொத்த சக்தியுமே இப்ப அவங்குள்ளதான் இருக்கு. அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த டைம்ல நருட்டோ அதாவது சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட பாதி பவரை அவங்களுக்குள்ளதான் வச்சிருப்பான். அந்த தைரியத்துல போய் மாதரா முன்னாடி நிற்பான். நருட்டோ தனியாலாம் இங்க நின்றுகிட்டு பவர்ஸை பூரா எடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் நருட்டோ மட்டும் தான் ஃபைட் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல சாஸ்கே இவங்க 2 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ண போறானுங்க. அண்ட் மதரா வெளியே இவங்க எல்லாம் சைல்டிஷ் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லுவான். பட் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, என்ன ஒருத்தங்கிட்ட சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட பவர் இருக்கு, இன்னொருத்தண்ட பார்த்தா ரெனேகன் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் மாதரா எடுத்தோன்னே தண்டர் பிளாஸ்ட போடுவான். அண்ட் நருட்டோ அழகா இந்த ராடை தடுத்துருவான். நம்ம சாஸ்கே டெலிபோர்ட் பண்ணிடுவான். அண்ட் எப்படி அவனால டெலிபோர்ட் பண்ண முடியுதுன்னு மாதரா வியந்து போற டைம்ல நருட்டோ பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுவான். திரும்ப லிம்போ போடுவான். அண்ட் லேசரை தூக்கி நம்ம நருட்டோ மேலே அடிக்க போவான். பட் நருட்டோ எப்படி எஸ்கேப் ஆயிடுவான். அண்ட் சாஸ்கே தூரத்துல இருந்து கத்தியை தூக்கி எறிவான். பட் அதுல இருந்துமே மாதரா எஸ்கேப் ஆயிடுவான். அண்ட் நருட்டோலாம் பயங்கரமா அடி வாங்குவான். ஏதோ ஒரு வித்த காட்டுறான்டா அந்த மதரா பையன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சாஸ்கே கிட்ட ரெனேகனை ஆக்டிவேட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுவான். அண்ட் சாஸ்கேவும் அதே மாதிரி பார்ப்பான். கடைசியில பார்த்தா அங்க நிக்கிறது ஒரே ஒரு மாதரா கிடையாது, 2 மாதரா. என்னடா சொல்றேன்னு கேட்டா, ஒரு மாதரா இவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு மாதரா லிம்போவா பின்னாடி நின்றுட்டு இவங்க பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த லிம்போவை கண்டுபிடிக்கிறதே கண்டிப்பா பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்லியாகணும். பட் இந்த பொடி பயல்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி மாதரா யோசிச்சுக்கிட்டு இருப்பான்.
அண்ட் இந்த இடத்துல சாஸ்கே யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ரெனேகன் இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரைட் ரெனேகன். அண்ட் அந்த ஸ்ட்ரைட் ரெனேகனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, மாதுராவோட பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து ரெனேகன் அது. அண்ட் மாதுரா அந்த சமயத்துல இந்த மாதிரி பவர்ஃபுல்லான சரிங்கன்லாம், அதாவது ரெனேகன்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி புடுங்க வருவான். வர்ற சமயத்துல சதக்குன்னு சொல்லிட்டு மாதுரா வயிற்றுலேயே ஒரு கத்தி இறங்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மாதுரா எப்படி லிம்போ அட்டாக் பண்ணணும், அதே மாதிரி தான் இப்போ சாஸ்கேவும் அவனோட லிம்போ அட்டாக்கை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். அதாவது இப்போ நம்ம நருட்டோ பாஞ்சு போய் அடிக்க போற சமயத்துல அந்த இன்னொரு மாதுரா வந்துகிட்டு நருட்டோவோட அட்டாக்கை தடுத்திருப்பான். இதெல்லாம் சொல்றப்ப நருட்டோவுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு. அண்ட் மாதுரா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி இவங்க 2 பேருமே வந்து என்னோட அட்டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காரணம் என்ன அப்படின்னா, சாஸ்கே வச்சிருக்க ரெனேகன்னால தான். பேசிக்கலி இந்த ரெனேகன் கிடைக்கணும் அப்படின்னா ஒபிட்டோவுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அதாவது ஒபிட்டோவுக்கு முன்னாடியே பிறந்தவனை மட்டும்தான் இந்த ரெனேகன் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம நருட்டோ சாஸ்கே கிட்ட இருக்க சேஜ் பவர் இருக்குல்ல, அது நம்ம மாதுரா கிட்ட இருக்க சேஜ் பவரோட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் உடனே 2 பேருமே அவங்களோட பவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் சுக்காக்குலாம் இருக்குல்ல, என்னோட சீலிங் ஜுட்ஸோ பயன்படுத்து அப்படின்னு சொல்லி நருட்டோக்கு இன்சிஸ்ட் பண்ணிவிடும். அண்ட் 2 பேரும் வித்தியாசமான பவர்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷேடோவா இருக்க ஒருத்தனை போய் டப்புன்னு அடிப்பானுங்க. அண்ட் அவன் பார்த்தா எஸ்கேப் ஆயிடுவான். அப்பதான் நருட்டோ சொல்லுவான், நான் ஷேடோவா இருக்கணும் பாத்துக்கிறேன், நீ ஒரிஜினல் மடராவை போய் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் சாஸ்கே வந்து அவனை பிடிக்க போலான்னு பார்ப்பான். பட் அந்த ரெனேகனோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான் போல இருக்குது. அதனால டக்குனு மாதுரா எஸ்கேப் ஆயிட்டு எங்க போறான்னு பார்த்தா டைரக்டா போய் கக்காஷியோட சரிங்கன ஆட்டையை போட்டு போறான். ஆனா அது அந்த கண்ணை எடுத்துட்டு மாதுரா அவனுக்குள்ள பொருத்திக்குவான். கட் பண்ணிட்டு சாக்குராவை தான் காட்டுறாங்க. அவ பார்த்தா வந்துட்டு கையை கத்தியோட நிப்பா. எதுக்கு அப்படின்னா, ஒபிட்டோ தான் வந்துட்டு ரெனேகனை குத்த சொல்லியிருப்பான் போல இருக்குது. அதுக்காக அவளால வந்து மனசு வரல போல இருக்கு. இருந்தாலும் அப்படியே கையில வந்து கத்தியை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணிட்டு சாஸ்கேவை காட்டுறாங்க. அவன் வந்து டக்குன்னு அவன் கத்தி எடுத்து மாதுராவை 2 துண்டா வெட்டிடுறான். என்னதான் 2 துண்டா வெட்டினாலும் கூட மாதுரா வந்துட்டு அந்த கமுயி பவர் யூஸ் பண்ணி அவனை வந்து ஒபிட்டோ இருக்கிற அந்த ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போய்க்கிறான். ஆனா அங்க போன அவன் டைரக்டா போயிட்டு சாக்குராவை மேல அடிக்கிறதுக்காக வேகமா போறான். அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.